ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயமான நாகராஜா கோயிலில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நாகராஜா கோயிலோட வரலாறு என்னங்கிறத தெளிவாக ஐயா நாராயண நம்பூதிரி அவங்கக்கிட்ட டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். வணக்கம் ஐயா. நம்ம நாகராஜா கோயிலுங்கிறத எப்படி பெயர் வந்ததுங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி. அதாவது ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னால எல்லாம் வயலா கிடந்த இடமாக்குங்க. அந்த வயல் கிடந்த இடத்துல பில்லறக்க ஒரு அம்மா வந்து பில்லறக்கக்கூடிய டைம்ல அப்ப சாம்பல் புல்லுன்னு சொல்லி ஒரு புல் உண்டு, சாம்பல் புல். அந்த புல்லு அறுக்க வந்த டைம்ல, அந்த புல்லு அறுக்கக்கூடிய டைம்ல ஒரு கல்லுல அந்த கத்திப்பட்டு ரத்தம் வந்தது. அந்த ரத்தம் வந்தோடனே பார்த்தோன்னே அந்த அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அந்த டைமில் ஊரில் உள்ள ஆளெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய டைமில் அங்கே ஒரு நாக வடிவமாக ஒரு நாகர் காட்சி கொடுத்தாங்க. அந்த நாகர் காட்சி கொடுத்தது பார்க்கும்போது நாகர் சுரூபமானதுனால அது நாகராஜாவாக கண்டு அதிலே இருந்து தான் நாகர்கோவில்னு பேர் வர்றதுக்கு காரணம். ஆதி காலத்தில் இதனுடைய பேர் கோட்டார்னு உள்ள பேராகும். கோட்டார். அந்த கோட்டார்னு உள்ள பேரை மாறதுக்கு காரணம் இங்க இந்த சுயம்புவாக நாகராஜா தோன்றினதுனாலதான் நாகர்கோவில்னு பேர் வர்றதுக்கு காரணம். சுயம்புவாக்குங்க நாகராஜா. நாகராஜா கோயில் எவ்வளவு ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு சொல்ல முடியுமா? இது கல்வெட்டிலே சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்றாங்க. ஜெயின கோவிலாக இருந்தது மாறி சமணர்கள் வாழ்ந்த இடமாக இருக்கு. அதுபோலதான் இந்து மத ஆச்சாரப்படி நாகர்கோவிலாக வந்த நாகராஜா. நாகராஜா கோயிலின் சிறப்புகள் என்னென்ன? சிறப்புகள் சொன்ன இங்க விசேஷமாக அன்னைக்கு இது கண்டுபிடிச்ச நாளே ஆயில்ய நட்சத்திரம். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்துல தான் ராமாயணத்துல லக்ஷ்மணர், கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்திலையும் கிருஷ்ணன் கூட கிருஷ்ணன் ரோஹிணி நட்சத்திரமும் பல்ராமன் ஆயில்யமாகும். இப்போ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஆதிசேஷனாக அவதாரம் பண்ணதும் இவர் தான். அதுவும் ஆயில்யம்தான். லக்ஷ்மணனுடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இதனால இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இங்கே இருக்கு. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் முக்கியத்துவம் ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் விசேஷமான நாளாக எடுத்துட்டு. ஓகே. 6 மாசத்துக்கு ஒருக்க பிரசாதம் சேஞ்சஸ் ஆகும்ல? அது இங்க எல்லா இடத்துல உள்ள மாதிரி இல்லை. பிரசாதம் கொடுக்கக்கூடியது புற்று மணலாகும், மண்ணு. அதுல என்ன தத்துவம்னு சொன்னா, மனுஷன் பிறக்கக்கூடியதும் மண்ணில் இருந்து இறக்கக்கூடியதும் மண்ணுக்கே போகுது. அப்ப அந்த மண்ணிலே சேரதுன்னுள்ள அந்த தத்துவத்தை தெரியறதுக்கு தான் அந்த மண் பிரசாதமாக கொடுக்குது. அது சாமி பக்கத்திலிருந்து எடுக்கக்கூடியது. அது 6 மாசம் வெள்ளையாகவும் 6 மாசம் கருப்பாகவும் இருக்கும். அது என்ன காரணம் சொன்னா, வயலாக இருந்த இடம். எப்பவுமே நாஞ்சில் நாட்டுல 2 பூ உண்டு. 2 பூ சொன்னா 2 தடவை நெல் கிருஷி பண்ணுவாங்க. ஓகே. செம்பா அரிசியும் பச்சை அரிசி தனித்தனியாக. அப்போ அந்த 2 அரிசியினுடைய வித்தியாசம் மாதிரி இந்த வயல் மண்ணு கலர் மாறும். அப்போ சாமி இருக்கக்கூடிய அந்த சுயம்புகிட்ட இருந்து எடுக்கக்கூடிய பிரசாதம் 2 கலராக காட்டும். அது உத்தராயணத்துல வெள்ளையாகவும் தட்சிணாயணத்துல கருப்பாகவும். அதாவது ஆவணி மாசத்துல இருந்து தை மாசம் வரைக்கும் கருப்பாகவும், ஓகே, தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் வெள்ளையாகவும். கோயிலுக்கு முட்டை வாங்கி வைக்கிறாங்களா? அது என்ன பர்பஸ்க்காக? முட்டை பதிவு இல்லை. வெள்ளியில நாகர் முட்டையும் செய்து நாகதோஷ பரிகாரமாக செய்வாங்க. அந்த நாகதோஷ பரிகாரம் எதற்காக வேண்டி பண்றோம்னா, விவாகம் நடக்காதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, இங்க முக்கியமாக சர்ம நோய்க்கு மருந்தாக இந்த புற்றுமண்ணு கொடுப்பாங்க. அது அந்த சர்ம நோயினுடைய மருந்தாக எடுத்து அதில் பயன்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மன்னர் இருந்தது.
அந்த மன்னர் தான் இந்த கோவிலினுடைய மூல கருவறைக்கும் மிச்சமுள்ள எல்லாமே கட்டினது. அவர் களக்காடு மகாராஜா. ஓகே. அந்த களக்காடு மகாராஜா தான் நோய் வந்து எங்கேயும் போய் ஒன்றும் நடக்காம, அந்த நோய் மாறாம இங்க வந்து இந்த புத்து மண்ணை உடம்பு பூசின பிறகு அந்த நோய் மாறிட்டு, அதனால அந்த களக்காடு மகாராஜா தான் இந்த கோவில் முன்னுக்கெல்லாம் கட்டினது. உள்ளுக்குள்ள கருவறைக்கு இன்னைக்கும் ஓலைக்கூரை தான் இருக்கு. அந்த ஓலைக்கூரைக்குள்ளதான் சாமி இருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய இந்த கல் தெரியக்கூடிய இடம் பூரா கட்டினது களக்காடு மகாராஜா. ஓகே. அதுக்கு முந்தி இது ஜெயின் டெம்பிளாக இருந்ததாக சொல்றாங்க. சமணர்கள் வாழ்ந்திருக்கு, சமண பள்ளியாக இருந்திருக்கு. ஓகே. பிறகு கல்வெட்டுல 976 போட்டிருக்கு வருஷம். அந்த கணக்கு பார்க்கும்போதே ரொம்ப வருஷமாக நாகர் கோவிலாக மாறினப்பறம் நாகராஜா நாகரம்மனாகவும் கும்பிட்டு வரோம். இங்க முக்கிய வழிபாடு என்ன? பின்ன இங்க முக்கியமான வழிபாடு என்னன்னா அபிஷேகமாகும். முக்கியம் நாகரானதுனால பால் அபிஷேகம், மஞ்சப்படி அபிஷேகம், பிறகு பால் பாயச நிவேத்தியம், இதெல்லாம் இங்க முக்கியமான வழிபாடு. ஓகே. ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைக்கு சாமிக்கு சிறப்பாக பூஜைகள் எல்லாம் நடக்கும். கோயிலோட வரலாறு பற்றி சிறப்பாக சொன்னீங்க. நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.